ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து 4th கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? 4th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் அ சிஸ்டம் undergoing a first order phase transition at a temperature Tc, which one of the following graphs best describes the variation of entropy as a function of temperature T? சரிங்களா? இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் படிக்கிறேன் பாருங்கள். For a system undergoing a first order phase transition at a temperature Tc, ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் நடக்குது ஒரு சிஸ்டத்தில். அது வந்து அட் டெம்பரேச்சர் டிசி அப்போ நடக்குது. கரெக்டாக? சரியா? ஒரு ஃபேஸ்லேருந்து இன்னொரு ஃபேஸ்க்கு மாறுது, ஃபேஸ் ட்ரான்சிஷன் நடக்குது. அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த வேரியேஷன் ஆஃப் என்ட்ரோபி எஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டி? சரிங்களா? இந்த கிராஃப் வந்து பாருங்கள், இதுக்கான ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து டி. எப்படி? இந்த கிராஃப்ஸ் எல்லாமே இப்போது நீங்கள் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷன் நம்ம ஜாம் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்டர் ஃபேஸ் ட்ரான்சிஷனில் வந்து உங்களுக்கு 2 ட்ரான்சிஷன் இருக்குது நம்மளுக்கு. சரிங்களா? ஒன்று ஃபஸ்ட் ஆர்டர், இன்னொன்று செகண்ட் ஆர்டர். இப்போது இந்த 2 ட்ரான்சிஷன் நடக்குது இல்லைங்களா? இந்த 2 ட்ரான்சிஷனுக்குமே வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கால்குலேட் பண்ண கிராஃப்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கிராஃப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்க்ரீனில் போடுறேன், அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா? சரி, அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 22க்கு போகலாம். சரி, ஓகே. கொஸ்டின் நம்பர் 22ல் என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே, இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் லிமிட்ஸ் த ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன் NFET ஃபங்க்ஷன் ஆஃப் ET ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? அண்ட் போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு NB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெடியூசஸ் டு மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. சரி, அப்புறம் ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? இயர் E is the energy of the state, mu is the chemical potential, KB is the Boltzmann constant and T is the temperature. சரிங்களா? இதில் இது பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபெர்மி டைராக் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இருந்தும் போஸ்-ஐன்ஸ்டீன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து எப்போ வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்போ மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்படி மாறும்னாவே என்ன அர்த்தம்னா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. சரியா? அந்த கண்டிஷன்ஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம இப்போ இதில் பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு convert to கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எப்போ வந்து ஒரு குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்காக மாறும் அப்படின்னு அதுக்கான கண்டிஷன் வந்து இதுதான். சரிங்களா? இப்போது இதுதான் நம்மளுக்கு வந்து இதுதான் குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபைனல் ரிசல்ட்டு. அதாவது ப்ளஸ் வந்து ஃபெர்மி டைராக்கு, நெகட்டிவ் வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் போசான்ஸ்க்கு. சரிங்களா? ஃபெர்மியான்ஸுக்கு வந்து ப்ளஸ்ஸு. சரியா? அதாவது ஃபெர்மி டைராக்கு வந்து ப்ளஸ்ஸும் போஸ்-ஐன்ஸ்டீனுக்கு வந்து நெகட்டிவ். இப்போது எப்போ வந்து ஒரு குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிளாசிக்கலாக மாறும்னா இந்த ரிலேஷனை ஃபாலோ பண்ணும்போது, இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணும்போது, அதாவது e⁻β ES மைனஸ் மியூ வந்து வெரி வெரி கிரேட்டர் தென் 1. அப்புறம் இந்த பீட்டா வந்து என்னதுன்னா 1/kBT. KB வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர் இன் கெல்வின். சரியா? சரி, இப்போது இங்கே பாருங்கள், இதை நான் இப்படி எடுத்து எழுதுகிறேன். அதாவது e⁻x இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் 1. இந்த கண்டிஷனும் ஒரே மாதிரி இருக்கா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா x இஸ் ஈக்குவல் டு பீட்டா ES மைனஸ் மியூ அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். சரியா? இப்போது இந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம என்ன எழுதலான்னா x ஆல்சோ வெரி வெரி கிரேட்டர் தென் 1 இருந்தால் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை பாருங்கள், e⁻x இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் 1 அப்படின்னா அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக x இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் 1 தானே. இங்கே பாருங்கள், இது என்னது? இது டோட்டலாக நம்ம இங்கே எடுத்தபடி இது x இல்லையா? ஸோ x இஸ் வெரி வெரி கிரேட்டர் தென் 1. ஸோ
பாருங்கள் இப்போ இதை நான் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன்னா கேபிடின்னு ஃபைனலாக ரைட் ஹேண்ட் சைடில் வந்துடும். ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸில் வந்து எது கரெக்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். அடுத்து 23rd கொஸ்டின் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வருது பாருங்கள். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? கன்சிடர் n கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் அட் டெம்பரேச்சர் T. கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னாவே இந்த கொஸ்டினை படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். கிளாசிக்கல் பார்ட்டிகல்ஸ்னாவே அது வந்து மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணும், குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணாது. கரெக்டாக? சரி, கன்சிடர் n classical particles at temperature T, each of which can have two possible energies. ரெண்டு பாசிபிள் எனர்ஜிஸை எடுக்க முடியும். ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து E. ரெண்டே ஸ்டேட் தான் பாசிபிள். சரிங்களா? ஓகே, இப்போது அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த லோயர் எனர்ஜி லெவல் இஸ் N0, கேபிட்டல் N0. இப்போது லோயர் எனர்ஜி ஸ்டேட்டு இந்த ரெண்டு ஸ்டேட்டில் எது? 0, E அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் எது ரொம்ப கம்மியான ஸ்டேட்டு? 0 தானே. ஸோ அந்த ஸ்டேட்டில் உள்ள பார்ட்டிகல்ஸ் வந்து கேபிட்டல் N0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹையர் எனர்ஜி லெவலில் வந்து NE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது ரிலேஷன் பிட்வீன், அதாவது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன் லோயர் எனர்ஜி லெவல் N0 அண்ட் ஹையர் எனர்ஜி லெவல் NE ஆர் ரிலேட்டட் பை, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. N0க்கும் NEக்கும் இடைப்பட்ட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கான சொல்யூஷனாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த ரிசல்ட் வந்து நம்ம வந்து குவாண்டம் மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை டிரைவ் பண்ணப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் ரிசல்ட்டு. சரிங்களா? இந்த ரிசல்ட் எப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், புக்ஸு எதுக்கெல்லாம் ஜாமுக்கு யூஸ் பண்ணணுன்னு. அந்த புக்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த புக்கில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான இது வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஓகே, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட அந்த தியரியில் இது நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, இப்போ நம்மளுக்கு ரெண்டு எனர்ஜி ஸ்டேட் தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த n பார்ட்டிகல்ஸும் ரெண்டு எனர்ஜி ஸ்டேட் தான் எடுக்க முடியும். ஒன்று E0 வந்து 0, இன்னொன்று வந்து E1 வந்து E. சரியா? சரி, இப்போது நம்ம வந்து இது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் இன் எனர்ஜி ஸ்டேட் ES. இப்போது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் எனர்ஜி ஸ்டேட் 0னா என்ன? ES இருக்கு, S இருக்க இடத்துல 0 போடலாமா? 0th எனர்ஜி ஸ்டேட். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் N0, கேபிட்டல் N0 இஸ் ஈக்குவல் டு ES இருக்க இடத்துல 0 போட்டுருங்க. ஸோ இது வந்து சம்மேஷன் வந்து இந்த S எதை குறிக்கும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸு. சரியா? டோட்டல் நம்பர் ஆஃப் டிஸ்க்ரீட் ஸ்டேட்ஸ். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 0, E, 2E, 3 இது மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ நம்ம உள்ள கொஸ்டினில் வந்து 2 தான் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து 4 எனர்ஜி ஸ்டேட் எடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து 4 சம்மேஷன் பண்ணணும். S வேரிஸ் ஃப்ரம் 1 to 4ன்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு S வேரிஸ் ஃப்ரம் 1 to 2. புரியுதுங்களா? அதாவது இதை எப்படி எடுத்து எழுத முடியும்னா சம்மேஷன் 1னா என்ன வரும்? அதாவது 0லேருந்து 1 2 ஸ்டேட் இல்லையா? இங்கே பாருங்கள், இதை சம்மேஷன் எப்படி எழுதலான்னா E⁻0 அப்படின்னு எழுதலாம். அதாவது E0 வந்து நம்மளுக்கு இங்கே 0 ப்ளஸ் சம்மேஷன் E1. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த சம்மேஷனோட ரிசல்ட். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன் எனர்ஜி ஸ்டேட்டு E0 வந்து N0வா? ஸோ இந்த N0வை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே 0 போட்டதுக்கப்புறம் இதை நான் எடுத்து எழுதுகிறேன். இப்போ E⁻0 வந்து 1 இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், கீழே வந்து இதை தான் நான் கீழே எழுதியிருக்கேன். ஏன்னா இதுதான் சம்மேஷன், இது இருக்குது இல்லையா? ஸோ இதை தான் நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. அடுத்து ரெண்டாவது எனர்ஜி ஸ்டேட் இருக்கு இல்லையா, E1, அதில் உள்ள நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட ரிலேஷன் வந்து E0 நம்ம இப்போ ES இருக்க இடத்துல E1ன்னு போடணும். E1 வந்து இங்கே வந்து நம்மளுக்கு Eயா, அதாவது E1 ஈக்குவல் டு Eயா. ஸோ இதை பாருங்கள், நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் கேபிட்டல் N1 இஸ் ஈக்குவல் டு
அதே போல் இங்கே போன கேஸில் 0 போட்டோம், ஆனால் இங்கே வந்து E போட்டிருக்கோம். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து N1 ஈக்குவல் டு இந்த ரிசல்ட்டு. சரியா? சரி, இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இந்த பாருங்கள், இதை இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஏன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கேபிட்டல் N0 இட்ஸ் ஈக்குவல் டு இதுன்னு கிடச்சிருக்கா? நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை டோட்டலாக வந்து N0ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். சரியா? பண்ணலாம் இல்லையா? ஸோ N1 இஸ் ஈக்குவல் டு N0 e பவர் மைனஸ் பீட்டா இ. இப்போது நம்மளுக்கு இதில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸு? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்த்தோன்னே கரெக்டாக கொடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட் ஆப்ஷனையும் செகண்ட் ஆப்ஷனையும் நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து அதுக்கும் இதுக்கும் பாருங்கள், வெறும் ஒரு மைனஸ் இ பவர் மைனஸ் இ டிவைடட் பை கேடி, இதில் தான் டிஃப்ரென்ஸே இருக்குது. சரியா? அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனித்து அதை பாருங்கள். அப்போ வந்து ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. நீங்கள் வந்து ரிசல்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஆனால் வந்து எக்ஸாமில் வந்து அவசரத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை டிக் பண்ணிடக்கூடாது. இதே போல் வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நம்ம ரிசல்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம் ப்ராப்பராக. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் எது அப்படின்றத நீங்கள் 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்து டிக் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். இதை எப்படி எடுத்து எழுதலாம்? இந்த N0 ரைட் ஹேண்ட் சைடே வச்சுக்கிறேன். N0 டிவைடட் பை N1 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ப்ளஸ் பீட்டா இயா. ஸோ இதை தான் ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா வந்து என்னது? 1/kT kBT இல்லையா? ஸோ அதனால் அது எழுதியாச்சு. இப்போ அதுக்கு அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். 24th கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் அட் 500 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? 500 கெல்வின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அது வந்து VHன்னு சொல்லிட்டாங்க. VRMS ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம்ஸ் வந்து VHன்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் ஹீலியம் ஆட்டம்ஸ் வந்து 2000 கெல்வினில் இருக்குது. அதோட RMS ஸ்பீட் வந்து VHE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கிரேட்டஸ்ட்டு அப்படின்னு, ஸ்பீடில் எது கிரேட்டு, எது கிரேட்டஸ்ட்டாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி, எது ஈக்குவலாக இருக்குது இல்லை ஈக்குவலாக இருக்கா ஆப்ஷன் எப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரியா? இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வந்து ரூட் மீன் ஸ்கொயர் VRMS கால்குலேட் பண்ண வேண்டிய பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதில் வந்து இது வந்து 3, R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் என்னது? 8.314, T வந்து டெம்பரேச்சர் இன் கெல்வின், M வந்து மோலார் மாஸ். சரிங்களா? அதாவது மாஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் ஆஃப் 1 மோல், அதுதான் மோலார் மாஸ். அதாவது 1 மோல் ஆஃப் ஹீலியம் ஆட்டம்ஸ் ஓட மாஸ் தான் வந்து மோலார் மாஸ். சரியா? இப்போது ஒரு மோலில் எத்தனை இருக்கும்? இதெல்லாம் உங்களுக்கு சும்மா டேட்டாக்காக. சரிங்களா? அது நம்ம யூஸ் பண்ணலை, பட் ஆனால் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? சரி, இப்போ வந்து மோலார் மாஸ் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் வந்து 4.003 கிராம்ஸ் பெர் மோல். அதுபோல் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் ஆட்டம் வந்து 1.007 கிராம்ஸ் பர் மோல். சரியா? இப்போது மோலார் மாஸ் ஆஃப் இது வந்து ஹீலியம் வந்து எழுதியிருக்கோம் MHEன்னு. அதே போல் இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், மோலார் மாஸ் ஆஃப் ஹீலியம் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். அதாவது நீங்கள் மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹீலியமோட ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நிகராக வரும். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக வராது. சரிங்களா? பட் ஆனால் இது அப்ராக்சிமேட்டாக இப்படி எழுத முடியும். ஏன்னா நீங்கள் கேட்கலாம், அப்படி எக்ஸாமில் எழுதலாமா? ஏன்னா வந்து இதுக்கு 7 இருக்குது, இதுக்கு 3 இருக்குது, இதை 4 டைம்ஸில் மல்டிபிள் பண்ணால் கூட இதோட கூட தான் வரும் அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக இதோட வேல்யூ, ஏன்னா வந்து இந்த மாஸ் வந்து 3 டெசிமல் பிளேசஸில் டிஃப்ரென்ஸாக இருக்குது.
2 டெசிமல் பிளேஸ் வரைக்கும் 0 ரெண்டும் சமமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் 3வது டெசிமல் பிளேஸில் தான் வந்து மாறி இருக்குது. இங்கே 3 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நம்மளோட வேல்யூஸை அஃபெக்ட் பண்ணாது, ஃபைனல் ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். நம்ம இதை என்ன கண்டிஷன் போடலாம்னா, மாஸ் ஆஃப் ஹீலியம் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் போடலாம். ஸோ இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணோன்னா நான் இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். அதாவது velocity RMS speed of hydrogen atom divided by helium atom போட்டோன்னா எனக்கு இந்த ரிலேஷன் வரும். ஸோ இந்த ரிலேஷனில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கோ எடுத்து வச்சுருக்கோமோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போட்டுடுறேன். பட் இதில் நீங்கள் முக்கியமான விஷயம் நோட் என்ன பண்ணணுன்னா, டெம்பரேச்சர் வந்து கெல்வினில் எழுதியிருக்கேன். செல்சியஸில் டைரெக்டாக போடக்கூடாது, கெல்வினாக மாற்றிட்டு போடணும். சரியா? போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 1ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. velocity RMS speed of hydrogen is equal to RMS speed of helium. சரியா? இதோட நம்ம வீடியோ முடிஞ்சுது.